राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय भोलो नंद गोकुल की जय। जय भोलो नंद बाबा की जय। जय भोलो यशोदा मैया की जय। कृष्णन இந்த அனுபவமே வசத்தி. சஞ்சலம் மனசினுடைய ஸ்வபாவம். இது எதையான யோசிச்சுட்டே இருக்கும். இதை டைவர்ட் பண்றது தான் சுலபமான வழி. வேண்டியவர்களுடைய மரணம், எதிர்பார்க்காத தோல்விகள், கற்பனையே பண்ணாத நம்பிக்கை துரோகங்கள், புரியாத வியாதிகள், யோசிக்காத தோல்விகள், இப்படி நிறைய உண்டு இல்லையா? இது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று பெருசாக தெரியும். சில சமயங்களில் மரணம் பெருசாக தெரியும், சில சமயங்களில் வியாதி பெருசாக தெரியும், சில சமயங்களில் தோல்விகள் பெருசாக தெரியும், சில சமயங்களில் நம்பிக்கை துரோகங்கள் பெருசாக தெரியும், சில சமயங்களில் அவமானங்கள் பெருசாக தெரியும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பாதிக்கிறது. மனசு பலமாயிடுச்சுன்னா அந்த பாதிப்பில் இருந்து வெளில வரலாம், இல்லாட்டி கஷ்டம். மனசு பலமாகிறதுக்காகத்தான் கிருஷ்ண தியானம். கிருஷ்ண தியானம் ரொம்ப சுலபம். ஏன் அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணன் ரொம்ப அழகானவன், கிருஷ்ணன் ரொம்ப சமத்தானவன், கிருஷ்ணன் ரொம்ப அன்பானவன், கிருஷ்ணன் ரொம்ப அற்புதமானவன், வினோதமானவன், விசித்திரமானவன், விந்தையானவன், புரிந்து கொள்ள முடியாதவன், அபூர்வமானவன், கருணாசாகரன், தன்னையே தருபவன். ஸோ கண்ணனை அனுபவிக்கிறது அப்படின்றது, கண்ணனை நினைக்கிறது அப்படின்றது, கண்ணனை யோசிக்கிறது அப்படின்றது மனதிற்கு சுகமான ஒரு விஷயம், சுலபமான ஒரு விஷயம். அதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், கிருஷ்ணனை ஸ்மரணம் பண்ணுங்கோ. நாங்கள் ஸ்மரிக்கிறதுக்காகத்தான் இந்த பகவத் விஷயங்கள் கேட்கறது. இது கேட்கும் பொழுது நம்ம மனசு அப்படியே நமக்கு தெரியாமலே அவன் இடத்துல லயப்பட்டு விடுறது. When your mind is fully occupied by Krishna or with Krishna, unknowingly you are getting into a trance, ultimate happiness. அந்த டிரான்ஸ்ல வந்து வேற ஒண்ணுமே தெரியாது. அது ஒரு ஆனந்த வர்ணிக்க முடியாத சுகானுபவம். ஓகேவா? அதுக்காக தான் யாத்திரை போகிறது. இந்தந்த இடங்கள்ல இந்தந்த விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது மனசு அப்படியே அந்த காலத்தை நோக்கி பயணப்படும். அப்ப அது பலம் கொடுக்கும். இப்ப நம்மளும் வந்து கடந்த காலத்தை நினைச்சுட்டே இருப்போம். ஆனா அந்த கடந்த காலம்ன்றது நம்ம மனசுக்கு ஒரு குதூகலம் கொடுக்கணும், அதே சமயத்தில் நிகழ்காலத்துக்கு ஒரு பலம் கொடுக்கணும், எதிர்காலத்துக்கு ஒரு சக்தியை கொடுக்கணும். ரைட்? ஸோ நம்ம கண்ணனுடைய காலத்திற்கு போகும்பொழுது மனசு கடந்த காலத்துக்கு போகிறது. ஆனால் என்ன ஆகுதுன்னா, கண்ணன் இப்பொழுதும் இருக்கான் இல்லையா, அதனாலே அது நிகழ்கால அனுபவம் ஆகிடுறது, அது எதிர்காலத்துக்கு சக்தி கொடுக்கறது. இதை நீங்கள் யோசிச்சா தான் புரியும். கிருஷ்ணலீலா நடந்தது அப்படின்னு கேட்டுன்னு இருக்கோம். ஆனால் இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. இன்றைக்கும் அழகா எத்தனையோ பேரிடத்துல அவ்வளோ அழகா அவன் விளையாடுறான். இது சொன்னதுலேயே யசோதைக்கு எவ்வளோ அழகா பால் குடிக்கிறான் அப்படின்றது. இன்றைக்கும் எத்தனையோ பேருக்கு அந்த அனுபவம் கிடைச்சிட்டு தானே இருக்கு. இன்றைக்கி எத்தனையோ பேர் கண்ணன்
விதவிதமான விளையாட்டுகள் பண்ணி கொண்டு தானே இருக்கான். அந்த கண்ணனுக்கு பெயர் வைக்கலையாம். இதுதான் அனுபவிச்சுட்டு இருந்தோம். அந்த கண்ணனுடைய 4 மாசம் ஆயிடுது. அப்ப பெயர் வைக்கலன்றதுக்காகவே வசுதேவர் ஜோரா கர்காச்சாரியார அனுப்புறார். கர்க மகரிஷி அவரோட தான் இந்த கர்க சம்ஹிதா. யார் இந்த கர்க மகரிஷின்னு முதல்ல கொஞ்சம் தேடுங்களேன். அப்படின்னு சொல்ல போறேன், நீங்க கொஞ்சம் தேடுங்க. ஒவ்வொரு நாளும் விதவிதமான கேள்விகள் கண்ணன் கேட்க வைக்கிறான். நீங்களும் தேடி தேடி பதில் எடுக்கிறீர்கள். ரைட்? இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அஷ்டவசுக்கள் அப்படின்னா பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவ்வளவுதான் அஷ்டவசுக்கள். 30 முக்கோடி தேவர்கள்ல இந்த 3 பேரும் அவ்வளவு விசேஷம். இந்த 8 பேரும். ரைட்? அந்த அஷ்டவசுக்கள் ஒருத்தர் தான் நம்முடைய நந்தகோபர் அப்படின்னு சொன்னேன். அதுலேயே ஒன்று சொன்னேன், அஷ்டவசுக்கள் ஒருத்தர் சாபத்தினாலே இன்னொரு கிருஷ்ண பக்தரா பிறந்தார் அப்படின்னு. அவர் தான் பீஷ்மர். அந்த பீஷ்மர் அஷ்டவசுக்கள் ஒருத்தர். சாபத்தினாலே அவர் பூமியில வாழும்படியா எடுத்து, அவர் கூட அந்த 7 பேருக்குமே சாபமானா பிறந்தவுடனேயே அவர்களுக்கு மரணம் சம்பவிச்சுடுறது. ஏன்னு கேட்டா கங்கா அவரை மற்றவாள் எல்லாரும் கொண்டு கங்கையில போட்டுடுறார், இவர் மட்டும் மாற்றின்றார். அதனால இவர் பூமியில வாழ்கின்றார். எல்லாமே காரணத்தோடு தான். அந்த பீஷ்மர் பெயர்பட்ட கிருஷ்ண பக்தர் அப்படின்னு. நந்தகோபர் ஒரு கிருஷ்ண பக்தரோ அந்த மாதிரி பீஷ்மர் ஒரு கிருஷ்ண பக்தர். அஷ்டவசுக்கள் தராஹா, அனலா, அனிலா, பிரத்யுஷா, பிரபாசா, சோமான், துருவா. அவர்கள்லாம் மனுவினுடைய புத்திரர்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப ஒரு நாள் எல்லா வசுக்களுமா அப்படியே பூமிக்கு வரா தங்கள் மனைவிமார்களோட. அழகா வசிஷ்டர்கிட்ட இருந்தது காமதேனு. அப்ப பிரபாசா அப்படின்ற 8வது வசு, பிரபாசம்ன்றது ஸ்கை, அவரை அதை பரிபாலனம் பண்ணக்கூடியவர். அவ பிரபாசாவுடைய மனைவி இந்த பசுவை திருடின்னு போயிடணும்னு சொல்றார். முதல்ல ஒத்துக்கல, கடைசியில மனைவி சொன்னா அப்படின்றதுக்காக அந்த பசுவை திருடலாம் அப்படின்னு முடிவு பண்றான். சரி, இவர் சொன்னார்னா மற்ற 7 பேரா சும்மா இருக்காங்க, எல்லாருமா சேர்ந்து திருடலாம் முடிவு பண்ணோன்னே தெரிஞ்சவொன்னே வசிஷ்டர் சாபம் கொடுத்தார். என்ன பைத்தியகாரத்தனம், திருட்டுத்தனம் இருக்கு, நீங்கள்லாம் மனிதர்களாக பூமியில் பிறந்துருங்கன்றார். அப்போ எல்லாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவர் சொன்னார், சரி நீங்கள்லாம் பிறந்த உடனேயே இறந்துடுவேள் டக்குன்னு கொஞ்ச நாளில், கர்ப்பவசம் இருந்துட்டோம். ஆனால் யார் இவ்வளவுக்கும் காரணம்? அந்த பிரபாசா மட்டும் மனிதனாக வாழ்ந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ அந்த அஷ்டவசுக்கள் கங்கை கிட்ட பிரார்த்தனை பண்ண, அந்த கங்கையைத்தான் சந்தனு மகாராஜா
கல்யாணம் பண்ணிக்கிறார். கங்கை வந்து ஒரே ஒரு சொல்கிறான், நான் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்கப்படான்னு சொல்ல. கடைசியில் சந்தனு மகாராஜா சரின்னு சொல்ல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையாக கொண்டு போட்டுடுறான். 7 குழந்தைகளை பெற்றுக்கிறா. 7 குழந்தையும் கங்கையில் போட்டுடுறா. ஸோ அந்த அஷ்டவசுக்களில் 7 பேரும் உடனேயே திரும்பியும் அந்த வசுன்ற அந்த ஸ்திதியை அடைஞ்சுடுறார்கள். 8ஆவதாக போடும்போது தான் பண்ணாதே இப்படின்னு தடுத்துறார். சரி இந்த பிள்ளை அங்கே இருக்கட்டும் கொடுத்துட்டு போயிடுறார். அந்த குழந்தை தான் பிரபாஷா தான் பீஷ்மன். ஸோ இப்படி தான் அந்த பீஷ்மர் வந்தார். ஸோ இதுதான் அஷ்டவசுக்களில் ஒருத்தரான பீஷ்மர் வந்த கதை. அதனால தான் பீஷ்மருக்கு காங்கேயன்னு ஒரு திருநாமம் உண்டு. இன்றைக்கும் எனக்கு கங்கைக்கு போனேன்னா முக்கியமாக 2 பேர் ஞாபகம் வரும். ஒன்று கார்த்திகேயன் முருகன், ஏன்னா அவருக்கு காங்கேயன்னு பேர். அடுத்து பீஷ்ம பிதாமகர், அவரும் கங்கா புத்திரன். இதெல்லாம் மகாபாரதத்தில் காண கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அஷ்டவசுக்களில் ஒருத்தரான பிரபாஷா தான் பீஷ்மராக வந்தார். அஷ்டவசுக்களில் ஒருத்தரான துரோணர் தான் நந்தகோபராக வந்தார். ஒருத்தர் தபஸினாலே வந்தார், ஒருத்தர் சாபத்தினாலே வந்தார். ஆனால் 2 பேருக்குமே கிருஷ்ண அனுபவம். சூப்பர்ல, அதானே வேணும். எப்படியோ ஒரு கிருஷ்ண அனுபவம் கிடைச்சா போதும். இப்போ பூதனா, சகடாசுரன், திருநாவர்த்தன் இவளுக்கெல்லாம் கிடைச்சது இல்லையா? ஸோ எப்படியோ ஒரு கிருஷ்ண அனுபவம் உண்டு வாழ்க்கையில். நீங்கள் எஸ்கேப்பே ஆக முடியாது. உங்களுக்கு கண்ணன் அனுபவம் தந்தே தீர்வான். ஓகேவா? இது ஒன்று. அதுக்கப்புறமா நேற்று தான் சொல்லிட்டு இருந்தேன், பலராமருக்கு எப்படி பேர் வச்சார் கர்க மகரிஷி அப்படின்னு சொன்னேன். அந்த பலராமனுடைய கொடி தாளத்வஜ அப்படின்னு சொல்லி புரி ஜெகநாதத்தில் ஜெகநாத ரத யாத்திரையும் பொழுது கொண்டாடுவார்கள். அந்த தாளத்வஜ பனைக்கொடியோன்னு அர்த்தம். பனைமரக்கொடியோன் அப்படின்றது. இனிமேல் நீங்கள் பனைமரம் பார்த்தேன்னா பனை மரம், பனை வெல்லம், நுங்கு, பதனி, பனங்கிழங்கு இதெல்லாம் பார்த்தீர்கள்னா நம்ம பலராமனை நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 கேள்வி தான் நேற்று எனக்கு தெரிஞ்சு கேட்டேன். வேறு எதான்னா அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எப்படி பலராமனுக்கு பெயர் வச்சாச்சு, ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்ம கர்க மகரிஷி கண்ணனை பார்க்குறார், ரொம்ப சந்தோஷப்படுறார். அழகா கர்கர் சொல்கிறார், நான் அந்த நம்ம பலராமனுக்கு பேர் வச்சு முடிச்சாச்சா. அடுத்து கிருஷ்ணனுக்கு பேர் வைக்கிறார். அழகா ஸ்வஸ்வபுத்ரஸ்யாபி நாமானி ஸ்ருணுநந்தய தந்திரிதः. சரி, உன் பிள்ளைக்கான பேரை சொல்கிறேன். இந்த கோபா கேளு. மத்யஹ பிராணி பவித்ராணி ஜகதாம் மங்களாணி ச. உன் பேர், உன் பிள்ளையோட பேர் நல்லா கேட்டுக்கோ. இவனுடைய பேரை கேட்டாலே சத்ய சத்ய பாணி பிராணி பவித்ராணி ஜகதாம் மங்களாணி ச. இவனுடைய பேரை கேட்டாலே உயிரினங்களுக்கெல்லாம் பவித்திரத்தன்மை வந்துடும்.
எல்லாருக்கும் நல்லது நடந்துடும். சரியா? அப்படின்னா தான் பேர். முதல்ல எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறார் அழகா. ககாரஹ கமலாகாந்த ருகாரோ ராம இத்யபி ஷகார ஷட்குணபதிஹ ஸ்வேதத்வீப நிவாசகிருத் நகாரோ நாரசிம்மஹ அயம்காரோ யக்ஷரோ அக்னிபுக் விசர்கோ ச ததா ஹ்யஹேதௌ நரநாராயண ரிஷி சம்பிரலீனாச ஷட்பூர்ணாஹ யஸ்மின் சுத்தே மகாத்மனி परिपूर्णतमे साक्षात् तेन कृष्ण प्रकीर्तितः शुक्लो रक्तस्तथा पीतो वर्णः अस्यानुयुगं धृतः द्वापरान्ते कले राधौ बालोऽयं कृष्णतां गतः तस्मात् कृष्ण इति ख्यातो नाम्नायं नन्दनन्दनः वशवश्चेन्द्रियाणीति तद्देवश्चित्तमेव हि तस्मिन् यश्चेष्टते सोऽपि वासुदेव इति स्मृतः वृषभानुसुता राधाया जाता कीर्तिमन्दिरे तस्याः पतिरयं साक्षात् तेन राधापतिः स्मृतः परिपूर्णतमः साक्षात् श्रीकृष्णो भगवान् स्वयं असंख्य ब्रह्माण्डपतिर्गोलोके धाम्नी राजते सोऽयं तव शिशुर्जातो भारावतरणाय च कंसादीनां वधार्ताय भक्तानां रक्षणाय च अनन्तान्यस्य नामानि वेदगुह्यानि भारत लीलाभिश्च भविष्यन्ति तत्कर्मसु न विस्मयः अहो भाग्यं तु ते नन्दः साक्षात् श्रीपुरुषोत्तमः त्वद्गृहे वर्तमानोऽयं शिशुरूपपरात् परः. அழகா சொல்றார் கிருஷ்ணநாமத்தை பற்றி. இதில் க அப்படின்ற சப்தம் கமலாநாயகன், ககாரஹ கமலாகாந்த, ககாரன்ற சப்தம் கமலாகாந்தன். ருகாரோ ராம இத்யபி, அதில் வர ரூன்ற சப்தம் ராமனை குறிக்கிறது. ஷகார ஷட்குணபதி ஸ்வேதத்வீப நிவாசகிருத். ஷ அப்படின்ற சப்தம் ஷட்குணபதியான ஸ்வேதத்வீபவாசி, ஸ்வேதத்வீபவாசியான விஷ்ணுவை குறிக்கிறது. திருப்பார்கடல் நாதனை குறிக்கிறது. நகாரோ நாரசிம்ம, அதை நன்ற சப்தம் நரசிம்மனை குறிக்கும். அயம்காரோ யக்ஷரோ அக்னிபுக்கு, அதில் கிருஷ்ண அப்படின்னு வருது இல்லையா, அந்த ஆன்ற சப்தம் அக்னிபுக் அப்படின்னு காட்டுறது. விசர்கோ ச ததா ஹேதௌ நரநாராயணா விருஷி. அந்த கிருஷ்ணஹ சம்ஸ்கிருதத்தில் இக்கு ரு இஷ்ண ஹ, இந்த ரெண்டு புள்ளி வைப்பா, விசர்கம்னு சொல்லுவா. அப்போ கிருஷ்ணஹன்ற சப்தம் கான்றது கமலாகாந்தம், ரூன்றது ராமன், ஷான்ற ஷட்குணபதியான விஷ்ணுவை குறிக்கும், ந அப்படின்ற சப்தம் நரசிம்மனை குறிக்கும். அந்த
அல்ல நான்றது, அப்புறம் அப்படின்றது அக்னிபுக்காவியை குறிக்கும். அப்புறம் அந்த 2 விசர்க புள்ளின்றது நரநாராயணர் குறிக்கும். அதனால் அப்படி பூர்ணமான விஷயம். ஸோ இந்த 6 பூர்ண தத்துவமும் எந்த மகாமந்திர ரூபமான பரிபூர்ண சப்தத்தில் லயப்பட்டுள்ளதோ அதனாலே இந்த பயலே கிருஷ்ணான்னு திருநாமம். பரிபூர்ணதமே சாட்சாத் தேன கிருஷ்ண பிரகீர்த்தித. கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண 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 கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. ஸோ நீங்கள் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாராயண் பேரை சொல்லியாச்சு. கமலா காந்தன் ஆச்சா. ரூன்ற சப்தம், அதாவது நாராயணன், ராமன், விஷ்ணு, நரசிம்மன், அதுக்கப்புறம் அக்னிபுக்கு, அப்புறம் நரநாராயணர்கள், இவ எல்லாம் சேர்ந்த ஒன்று கிருஷ்ணன். இவர்கள் அத்தனை நாமமும் சேர்ந்த ஒன்று கிருஷ்ணன் நாமம். அப்போ கிருஷ்ணான்னு சொன்னா போதுமே, சரியா? இவன் அஹோபாகியமுடைய ஒரு குழந்தை. பரிபூர்ணதமே சாட்சாத்தேன கிருஷ்ண பிரகீர்த்திதः சுக்லோ ரக்தः ததா பீதோ வர்ணஸ்ய அணுயுகம் கிருதः. இந்த பிள்ளை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக இருக்கான். சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி சத்தியயுகத்தில் வெள்ளையாக இருக்கான், திரேதாயுகத்தில் சிவப்பாக இருக்கான், துவாபரயுகத்தில் மஞ்சளாக இருக்கான், கலியுகத்தில் கிருஷ்ணனாக இருக்கான். அதாவது இவன் துவாபர முடிவில் வரான், கலியுகம் கொஞ்ச நாள் அதனால் யுகசந்திக்கு ஏற்ற மாதிரி கருப்பாக வரான் அப்படின்றார். இனி நந்தனந்தன் கிருஷ்ணான்னு சொல்லுவா எல்லாரும், சரியா? இவனுக்கு வாசுதேவன் ஒரு பெயர் இருக்கு. வசு அப்படின்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். அதற்கு தலைவன் மனசு, சித்தம். அதனால வசுதேவன் அப்படின்னா மனசால இந்திரியங்களை நிர்ணயிக்கக்கூடிய, அதுதான் வசுதேவன். வாசுதேவன் இவனுக்கு திருநாமம். இந்திரியாணாம் மனச்சாஸ்மி கீதையில் பகவான் சொல்றான் இல்லையா? ஸோ இந்த கிருஷ்ணன்ற பெயரில் இவனுக்கு விசேஷமான மரியாதை உண்டு. அது இல்லாதபடி பின்னாடி காலகட்டத்தில் விஷபானுசுதா ராதா யா ஜாதா கீர்த்தி மந்திரே தஸ்யாக பதிரயம் சாட்சாத் தேன ராதா பதி ஸ்மிருதக. இவன் விஷபானுவினுடைய வீட்டில் பிறக்கக்கூடிய ராதாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறதுனால ராதாபதி அப்படின்னு இவனுக்கு ஒரு திருநாமம். அதனால் அவன் பெரியவன்பா. எவ்வளோ பெரியவன் தெரியுமா? பரிபூர்ணதம சாட்சா ஸ்ரீ கிருஷ்ணோ பகவான் ஸ்வயம். இவன் ஸ்வயம் சாட்சாத் பகவான். அது மட்டும் இல்லப்பா, அசங்கிய பிரம்மாண்ட பதிர்கோலோகே தாம் நீராஜதே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், கோலோகத்தில் இருக்கக்கூடியவன். சஹ அயம் தவ சிசுர்ஜாதோ பாராவதரணாயச்ச. இவன் உன் வீட்டில் பிறந்திருக்கான் பூபாரத்தை நீக்கிறதுக்காக. கம்சாதீனாம் வதார்த்தாய பக்தானாம் ரக்ஷணாயச்ச. கம்சன் முதலான தீயவர்கள் அழிப்பதும் பக்தர்களை காக்கிறதுமே இவனுடைய அவதார ரகசியங்கள் அப்படின்றார். தான் கிருஷ்ண ரகசியம். அனந்தானி அஸ்ய நாமானி வேதகுஹ்யானி பாரத லீலாபிவ பவிஷ்யந்தி தத் கர்மசு ந விஸ்மய. இவன் பேருக்கு முடிவே கிடையாதுப்பா. எல்லாம் வேதத்தில் மறைமுகமாக சொல்லியிருக்கா. இவனுக்கு லீலைகளுக்கு ஏற்ற மாதிரி கர்மாக்களுக்கு நிறைய பெயர்கள்லாம் உண்டு. எல்லாம் யார் சொல்லி முடிக்கிறது? அஹோபாகியம் து தே நந்த சாட்சா ஸ்ரீ புருஷோத்தம त्वद्गृहे वर्तमानोयम शिशुरूप परात्परगपा. नंदगोपा ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்க. சாட்சாத் பரிபூர்ணனான பகவான் புருஷோத்தமன் உன் வீட்டில் உனக்கு குழந்தையா பிறந்திருக்கான்.
அப்படின்னு கர்காச்சாரியார் சொல்கிறார். இன்றைக்கும் இந்த கிருஷ்ணனுக்கு பேர் வச்ச இடம் இருக்குது. அந்த மாட்டு தொழுவத்துக்காக அங்கே ஒரு கிணறு உண்டு. அந்த கிணத்துலேருந்து சில பேர் நந்த கூப்பம்னு சொல்லுவா, சில பேர் யசோதா கூப்பம்னு சொல்லுவா. கூப்பம்னா கிணறு. அங்கேருந்து ஜலம் எடுத்து கிருஷ்ணனையும் பலராமனையும் குளிப்பாட்டிட்டு கர்காச்சாரியார் 2 குழந்தைகளையும் மடியில் வச்சுட்டு அழகாக மாற்றி மாற்றி பேர் வச்சு இவர்களையும் சொல்ல வைக்கிறார். ஸோ ராமா கிருஷ்ணா அப்படின்ற பெயர்கள், பலராமா கிருஷ்ணான்ற பெயர்கள் நமக்கு கிடச்சது நந்தகோபன் திருமாளிகையில். இன்றைக்கி அந்த ஒரு சின்ன மேடு இருக்குது. நான் போனால் அந்த கிணறும் இருக்குது. இப்போ தண்ணி இல்லை. நான் போகும்போது தண்ணி பார்த்ததில்லை. மழை காலத்துக்கு அப்புறமா இருக்கும். கர்காச்சாரியார் கண்ணனுக்கு பெயரிட்ட இடம். ஸோ நமக்கு கிருஷ்ணா அப்படின்ற சப்தம் நாமெல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா காரணமான ஸ்தலம் நந்தகோபருடைய திருமாளிகையில் மாட்டுத் தொழுவத்திலே. சூப்பர்ல. அப்போ கிருஷ்ணநாமம் கிடைச்சது எங்க? மாட்டுத் தொழுவத்திலே. எங்கேயாவது மாடு கோகுலம் மாட்டு தொழுவெல்லாம் பார்த்து மாடெல்லாம் பார்த்து பக்கத்துல இருந்து கொஞ்ச நேரம் நாமஜபம் ஜபிங்க. சரியா? ஜபிச்சு பாருங்க. நிறைய பலம் உண்டு. நிறைய பெரியவாள்லாம் சந்தியாமந்திரம்லாம் மண்டபத்தை ஏதாவது மாட்டு தொழுவை கிடச்சா அங்கே உட்காந்து பண்ணுவாள். ஆனால் அவ்வளவு பெரிய மகத்துவம் உண்டு மாட்டு தொழுவத்தை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி எங்கே கோமாதாவை பார்த்தாலும், காளை மாடு பார்த்தாலும், கண்ணுக்குட்டியை பார்த்தாலும் ஜபிக்கலாம். என்ன ஜபிக்கலாம்? ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா. ஸோ இந்த கிருஷ்ணாவில் வர கமலா காந்தா, ரு ராமா, ஷட்குணபதியான விஷ்ணு, நரசிம்மன், அப்புறம் அந்த அதுக்கப்புறம் அக்னி புக். சரியா? அடுத்தது இந்த விசர்க்கம் கிருஷ்ணஹ நரநாராயண். தமிழில் இருந்தோம் கிருஷ்ணன், கிருஷ்ணர் அப்படின்னு மரியாதையாக சொல்லணும். சம்ஸ்கிருதத்தில் கிருஷ்ணஹ, இக்கு ரு இஷ் ந ஹ, கிருஷ்ணஹ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா. இந்த கிருஷ்ண நாமம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ண சமாதானம், சாந்தி, பக்தி, ஞான, வைராக்கியம், ஆயுராரோக்கிய, ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும். எல்லாம் ஆனந்தமாக அனுபவிங்கோ. உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எத்தனை விதமான கிருஷ்ணானுபவம் உண்டோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த உலகத்தில் எங்கெல்லாம் எத்தனை விதமான கிருஷ்ண அனுபவங்கள் குட்டி கிடக்கோ அத்தனையும் விழுந்து பிறண்டு அனுபவித்து தழைச்சி முங்கி கரங்கி ஜாலியாக இருங்கோ. நன்னா கிருஷ்ணனை சாப்பிட்டுண்டு, கிருஷ்ணன் உங்களை சாப்பிட்டுண்டு சூப்பராக இருங்கோ. ரைட்? ராதே கிருஷ்ணன்.